மச்சான் என்னடா ரொம்ப நாளாக நம்ம 2 பேரும் ஆஃபீஸில் சும்மாவே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 2 பேருமா? இல்லை நான் மட்டும் சும்மாவே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப நாள் ஆயின்னு தான் இருக்குது. இல்லை அதுக்கு பிராயச்சித்தமாக தான். இது அளவில் எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டா இருக்கு. இதை ப்ளீஸ்ரா. ரோலிங்கில் அறியுது. ரோல் பண்ணுறான் அவன். அதாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலான்னு பார்த்து இப்படி சொதப்பிடுச்சு. அது இப்போ ஒரு பில்டப் கொடுத்தாலும் நடந்து வந்து ஒரு கண்டென்ட் வீடியோ மாதிரி பேசணும்ல, அதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடுங்க. அதெல்லாம் ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வேலூர்லேருந்து ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா vlog சேனல். அந்த vlog எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா vlog தான் பண்ண போகிறோம். எனக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஸோ அதனால நான் டேஸ்டி எடுத்துக்கிட்டேன். இவன் வந்து ட்ராவல் எடுத்துக்கிட்டேன். இந்த சேனலோட பேர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டி டிராவலர்ஸ். அதாவது ஊருக்குள்ள நிறைய சேனல் இருக்கு, vlog சேனல். நீங்க ஏன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு vlog பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வேலன் கொடுத்த சப்போர்ட்டை வந்து இந்த vlog சேனலுக்கு நீங்க கொடுப்பீங்க நான் நம்புறேன். அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த vlog சேனல் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னா ஜனவரி 2021, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜான் மந்த்ல லான்ச் பண்ண போறோம். டேஸ்டி டிராவலர்ஸ் அப்படின்ற சேனலோட லிங்க் வந்து இந்த வேலன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சொல்லியா, அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் மட்டும் அடுத்த வீடியோல சொல்ல போறோம். இந்த vlog சேனலை பத்தின அதுல vlogல என்னென்ன வரப்போகுதுன்ற மேட்டரை பத்தின விஷயங்கள் எல்லாம் வேலன் வீடியோஸ்ல ஸ்டார்டிங்ல இனிமேட்டு 1 minute பேச போறோம். சோ வந்து சேனல்ல அதாவது டேஸ்டி டிராவலர்ஸ் கீழே டேஸ்டி டிராவலர் நான் சொல்றது டேஸ்டி டிராவலர்ஸ் நீங்க வந்து மறக்காம கீழே இருக்க லிங்க்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம், அதையும் பாருங்க. என்ன மாதிரி vlog பண்ண போறோம்னு கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வேலன் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது, அதையும் பாருங்க. பாய். என்னது இது? தெரியும் நீ சாக்காவன்னு. இப்போ பாரு சொன்னால் அதோட சாக்காவ. இது கோவா டூர் பேக்கேஜ், இது பேங்காக் பேக்கேஜ், அப்புறம் இது எக்ஸ்பென்சிவ் லாஸ் வேகாஸ் பேக்கேஜ். என்ன திடீர்னு? என்னம்மா எப்படி கேட்ட? நமக்கு இந்த வாட்டி தலை நியூ இயர்ல செலிப்ரேட் பண்ண வேணா, அதுக்கு தான் சீக்கிரம் ஒன்று ரெடி பண்ண ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஆமாம், ஜாலியாக போயிட்டு. இது கோவா சரி, இது பேங்காக்கும் சரி, இது எந்த ஒரு பக்கம் இருக்கு? லாஸ் வேகாஸ் தெரியாது உனக்கு? லாஸ் வேகாஸ் தெரியாதா? அட என்னம்மா நீ ஹேங் ஒரு படம் பார்த்ததில்ல? ஐலண்ட் வராப்லையே நாங்கள் ஒரு நிறைய கேட்டோம், பார்த்ததில்ல? சூப்பராக இருக்கும். லேப்டாப்பில் வச்சுருக்கேன், அப்புறம் காட்டுறேன். அதாவது இந்த ஊரில் குடிச்சது பார்த்தாதுன்னு வெளிநாட்டில் போய் நீ குடிச்சிட்டு கூத்தடிக்க இது ஒரு பிளானு. கண்டுபிடிச்சிட்டேன். சரி ரைட், ஓகே. உனக்கு பிடிக்கல என்ன, நான் வேறு பேக்கேஜ் ரெடி பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, நீயே ரெடி பண்ணிட்டியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கா. இது என்னது? ஏசிஐசிஐ பேங்க்கு, எல்டிஎஃப்இ பேங்க்கு, ஏபிசி பேங்க்கா? ஏங்க இந்த வாட்டி நம்மளுக்கு தலை நியூ இயரா இல்லையா, அது டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணோம்ல, அதான். புரியலையே. அதாவது இனிமே இந்த மாதிரி தண்ட செலவை குறைச்சிட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த நியூ இயர்லேருந்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்லணும். நீயே எப்படி எதாவது பெட்டராக யோசிச்சு வச்சிருப்பில்ல, நீயே சொல்லிடுறேன். வெரி குட், ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இது என்ன ரகமாக இருக்கும்? சே 2 3 4 5 6 7 25 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கிறது 2 கையே 200 வளையல். இது எவ்வளோ இருக்கும்? நான் ஒரு 2000 ரூபாய் போடுவோம். என்ன இது? ஏற்கனவே 4 வச்சிருக்கே, அப்புறம் எதுக்கு இது? அதுவா, அன்னைக்கு ஆஃபரில் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னல அந்த செருப்பு. ஆஃபர்லேயே 2000 ரூபாயா? செருப்பாலேயே இல்லை, செருப்பாலேயே சொத்து அழிஞ்சிட போகுதுன்னு சொல்ல வந்தேன். ஏய், இந்த கரும்பு எப்போ வாங்கின? அதே ஆஃபரில் தான் வாங்கினேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன இது? ஏசியன் பெயிண்ட் கம்பெனியா? குறைச்சா ஒரு வீட்டுக்கே பெயிண்ட் அடிக்கலாம் போல இருக்கு. ஆக மொத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
50,000 டோட்டல் இந்த மாதத்தோட தண்ட செலவு. இதில் இருந்தால் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எது தண்ட செலவு? அதெல்லாம் அத்தியாவசிய பொருள் டெய்லி கட்டுறது. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் தண்ட செலவு. 10,000 ரூபாய். எது இது டெய்லி யூஸ் பண்ணுறதா? ஏம்மா இதெல்லாம் வாங்கி ஒரு நாள் கூட நீ கட்டி நான் பார்த்ததில்ல. டிவியில் பார்க்குறேன், பக்கத்து வீட்டில் பார்க்குறேன்னு சும்மா தண்டத்துன்னு வாங்கி வீட்டில் ரொப்பிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, அந்த நகையை வாங்கின இன்னைக்கு விட இன்னைக்கு தான் அதிகமான விலை போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் சேவிங்ஸ் இல்லை. அங்கே இருக்கு பாருங்க கோல்டு, அதுதான் சேவிங்ஸ். ஓஹோ அப்படி சொல்கிறியா? இந்த சரக்கு பாட்டில் நான் சரக்கோட வாங்கினேன். உள்ளே இருக்க சரக்கை குடிச்சிட்டு பாட்டில் மட்டும் போட்டால் எனக்கு காசு தராங்க. இந்த நகையை நீ இப்படி தானே வாங்கினேன். இந்த நகையை தூக்கி போட்டு டப்பா கொடுத்தா காசு தருவாங்களா? ஏங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க. அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன்றேன். சரி, அங்கே ஒரு சின்ன பாட்டில் இருக்கு, அதெல்லாம் எண்ணிட்டே பாரு. ஐயோ, நல்ல வேலை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளோ இருக்கும்? அது எண்ணிருப்பேன் எனக்கு தெரியும். எண்ணிருப்பேன். எப்படி பார்த்தாலும் நம்ம தான் அதிகமாக செலவு பண்ணுறோம் போல இருக்கு. முதல்ல இதை கட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு வாரம் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் போட்டு வரீங்களே, இனிமேல் எல்லாம் கிடையாது. ஓஹோ, ஒரு நிமிஷம் கொடுங்க. நோ ஹோம் பார்ட்டி. ஹோம் பார்ட்டியில் உங்களுக்கு என்ன செலவாகுது? என்ன செலவாகுதா? ஹோம் பார்ட்டின்ற பேர் உன்னோட தோழிகள்லாம் கூட்டு வந்து கூத்தடிக்கிறல்ல, அதுக்கு செலவாகுது. ஈக்குவல் ஆயிடுச்சு. பட்ஜெட் வந்து பெரிய அமௌண்ட்லேருந்து தான் கம்மி பண்ணோம்ல, சின்ன அமௌண்ட்லேருந்து கூட கம்மி பண்ணலாம். ஓகே, வெரி குட். ஸோ சின்ன அமௌண்ட்னா சின்னதுலேருந்து போகிறோம். நோ பார்லர் பியூட்டி, சாரி பியூட்டி பார்லர். இங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் நான் ஹைப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணுறேன், அதுவும் 30 ரூபாய். அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு தெரியுதா? 30 ரூபா தான் உள்ளே போகிற, வெளியே வரும்போது பில்லு 3000 வருது. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க மேடம் நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அவன் நடு ரோட்டில் போய் குதிச்சுனா குதிச்சிருவியா? அந்த அழகு போதும், அப்படியே நிப்பாட்டு. அந்த அழகில் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். டாட். ஓ அப்படியா? சரி, கொஞ்சம் உள்ளே வாங்க. ரோல் உள்ள கூட்டு போய் அடிப்பாலோ, மனம் தளரக்கூடாது. வரேன். ஆக்சுவலாக அங்கேயே மன்னிப்பு கேட்டுருக்கலாம். எதுக்கு என்ன இங்கே வர சொன்னேன்னு தெரில. சொல்லு. மன்னிப்பா? இதில் என்ன தெரியுதா? ஏய், இது அன்வான்ட்னு சொல்றியா? எங்க பாரு, இதெல்லாம் அன்வான்ட்னு சொன்னா அன்வான்ட் திங்ஸ் கூட நம்பாதீரி. நான் இது அன்வான்ட்னு சொல்லல, இது உனக்கு அன்வான்ட். வாங்கி ஒரு 6 மாசம் இருக்குமா, இன்னொரு 6 நாள் யூஸ் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் நான் தான் தூசி தொடச்சி வச்சிட்டு இருக்கேன். இதுக்கு 50,000 ரூபாய். வா, என்னது இது? புரோட்டீன் பவுடர். அது எங்களுக்கு தெரியாதா? இது உள்ள வாங்கி வச்சுக்கப்ப ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், அது யூஸ் பண்றவங்க பிடிக்காது. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாசம் இதை மட்டுமே வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் தண்டா செலவா? இங்க பாரு, இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாடி சம்மந்தமான விஷயம். இதெல்லாம் வந்து அன்வான்ட் லிஸ்ட்டில் வராது. ஓகேவா? உள்ளே வாங்கி வச்சுக்கப்பாரு, அதில் கொண்டு போய் காலங்களில் போடு, எவ்வளோ ஒத்த குழந்தைகள் கொடு, அதை வச்சு நான் சேவிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே பாரு, நீ ஷாப்பிங் போகிறது, பியூட்டி பார்லரில் போகிறதெல்லாம் வேஸ்ட்டாக தெரியல. இந்த ப்ரோட்டீனு, இந்த ஷேக்கரு, இந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தா உனக்கு வேஸ்ட்டாக தெரியுதா? ஏங்க ஷாப்பிங் போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் கேர்லி திங்ஸ். ஆஹா, அப்போ சரக்கு அடிக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, ப்ரோட்டீன் வாங்குறது, இதெல்லாம் மேன்லி திங்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான சொல்லிக்கிறேன், ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, டயர்டாகும் சொல்லிட்டு ஆன்லைனில் வகை வகையாக வாங்கி திங்கிறியே வீட்டில் சமைக்காமல். அப்போ தெரியலையே காசு போகிறதுலாம். இனிமேல் வீட்டில் சமை, அதுலேருந்து நம்ம வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஒன்று பண்ணலாம், இனிமேல் ஒரு நாள் நீங்கள் சமைங்க, ஒரு நாள் நான் சமைக்கிறேன். டீல் ஓகேவா? நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இங்கே பாரு, அப்படி நான் சொல்ல, இங்கே பாரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்குறேன். ஏய், இவ்வளோ நான் பேசினாலும் நீ நம்பிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் முடிவு பண்ணது தான். நீ சொன்ன கண்டிஷனில் எனக்கு ஓகே. நீ ஒரு நாள் சமைக்கிற, நான் ஒரு நாள் சமைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஓகே இல்லையே. இங்கே பாரு, என்னெல்லாம் சமைக்க முடியாது, புரியுதா? என்னால சமைக்க முடியாது, போ. நானும் கோமா வரேன். ஆலேலும் ஆலேலும் तूफान में फूल का आलेलुम आलेलुम हाल क्या होगा आलेलुम आलेलुम छोटी छोटी. ஐயோ, அவசரப்பட்டு கோவப்பட்டோமோ? பசிக்குது வேற. வயிறு வேற கவா கவாடுது. ரெசல்யூஷன் அடுத்து வச்சிருக்கலாமா? பிரியாணி. ஹலோ சார், பிரபு என்ச போனாருங்களா? கலை பேசாத இருப்பீங்க. இது எங்க கோட்டை, உள்ள வந்தா வேட்ட, ஒரு விசில் ஒண்ணு அடிச்சாக்கா கிளம்பும் பேட்ட. இங்க சிறுசு கூட பண்ணும் பெரிய